செல்வி மோகன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இயக்குனர் மாரி செல்வராஜின் இயக்கத்துல வெளியான பைசன் திரைப்படம் எப்படி இருக்கு? ஒரு சிறு பார்வை வாங்க பார்க்கலாம். அதாவது மாரி செல்வராஜ் இயக்கத்துல நடிகர் துரு விக்ரம் நடித்த பைசன் திரைப்படம் இன்னைக்கு அக்டோபர் 17 திரையரங்குகள்ல வெளியாகி இருக்கு. தீபாவளி பண்டிகை வர்றதுக்கு முன்னாடியே வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. நடிகர் துருவின் உடல் மொழி மாற்றத்துக்காகவும் மாரி செல்வராஜோட சமூக அக்கறை கொண்ட கதை களத்துக்காகவும் ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு படத்தின் முதல் நாள் மற்றும் முதல் காட்சிக்கு சென்ற ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் எல்லாருமே தங்கள் முதல் கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துகிட்டே வர்றாங்க. தமிழ்ல பைசன் காலமாடன் அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ள இந்த படம் சமூக பின்னணியில உருவான ஒரு உணர்வுபூர்வமான விளையாட்டு திரைப்படமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதாவது வன்முறை நிறைந்த ஒரு சூழல்ல இருந்து வந்து தான் விரும்பிய கபாடி போட்டி மூலம் மிகப்பெரிய அர்ஜுனா விருது வென்ற வீரரின் கதையை பற்றி இந்த படம் பேசுது. இந்த கதை எப்படின்னு பார்த்தா நெகிழ்ச்சி, சமூக ஏற்றத்தாழ்வு, போராட்டம், ரவுடிசம், தனிப்பட்ட வெற்றி இப்படின்னு மாரி செல்வராஜ் படங்களுக்கே உரிய கருப்பொருட்களை அலசுதுன்னு சொல்லலாம். இந்த படம் வெளியானதுல இருந்தே சமூக வலைதளங்கள் முழுக்க ரசிகர்கள் தங்கள் கருத்துக்களை தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வராங்க. குறிப்பாக இது ஒரு நெகிழ்ச்சியான படம் அப்படின்னும் அதன் யதார்த்தமான கதை கூறல் பார்வையாளர்களுடன் ஆழமாக பிணைந்திருப்பதாகவும் சிலர் குறிப்பிடுறாங்க. முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்ச துரு விக்ரம் தன்னுடைய அர்ப்பணிப்பு நிறைந்த நடிப்பிற்காக பரவலான பாராட்டுகளை பெற்றிருக்கிறாரு. இது அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான படமாக அமையும் அப்படின்னும் அவருடைய ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது துருவோட திரையுலக பயணத்துல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் அப்படின்னு பலரும் நம்புறாங்க. கர்ணன், மாமன்னன், வாழை போன்ற பல வெற்றி படங்களை இயக்கிய மாரி செல்வராஜ் தனித்துவமான பாணியை பைசன் தொடர்வதாக படம் பார்த்தவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அனுபமா பரமேஸ்வரன், ரஜிசா விஜயன், பசுபதி, அமீர், லால் உள்ளிட்ட துணை நடிகர்களின் நடிப்பும் பாராட்டுகளை பெற்றிருக்கு. இந்த படத்துல நடிச்ச நடிகர்களிடையே இருந்த அந்த இயல்பான நடிப்பு, இணக்கம் மற்றும் யதார்த்தமான கதை சொல்லல் போன்றவை படத்தின் சிறப்பு அம்சங்களாக கருதப்படுது. ஒளிப்பதிவாளர் எழிலரசு கிராமப்புற காட்சிகளை மிக தெளிவாக காட்டியிருக்கிறாரு. கபாடி போட்டியினுடைய அந்த விறுவிறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு திரையில மிக அழகாக உயிர்ப்பிச்சிருக்கிறாரு. நிவாஸ் பிரசனாவின் இசையும் பின்னணி இசையும் படத்திற்கும் மேலும் வலுக்கூட்டுது. படம் வெளியாவதற்கு முன்னாடியே துரு தனது கதாபாத்திரத்திற்காக செலவிட்ட பல ஆண்டுகால உழைப்பு குறித்து ஒரு நெகிழ்ச்சியான பதிவையும் பகிர்ந்திருந்தார். இது அவருடைய வாழ்வை மாற்றிய அனுபவம் அப்படின்னும் மாரி செல்வராஜுக்கு நன்றி அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சமீரா நாயர், தீபக் சைகல், ரஞ்சித், அதிதி ஆனந்த் ஆகியோர் இணைந்து தயாரித்துள்ள இந்த பைசன் படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. படத்துல பார்த்தோம்னா சில காட்சிகள் கண்ணீர் வர வைக்கும் அளவிற்கு இருந்ததாகவும் நெட்டிசன்கள் பலர் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்களும் இந்த பைசன் படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி மோகன். நன்றி, வணக்கம்.